இன்னைக்கு எத்தனை பள்ளிவாசல்கள்ல பார்க்கிறோம், விரலசைத்து தொழுபவர்களுக்கு பள்ளிவாசல் உள்ள அனுமதி கிடையாது, நெஞ்சின் மீது கை கட்டி தொழுபவர்களுக்கு பள்ளிவாசல் உள்ள அனுமதி கிடையாதுன்னு சொல்லி போஸ்டர் அடிச்சு விட்டுறாங்களே. ஏன் எந்த மகளாலையாவது வரதட்சணை கொடுத்து திருமணம் முடித்தால் எங்களுடைய மகளாவில் இருந்து தப்தர் தர மாட்டாதுன்னு சொல்லிட்டு போஸ்டர் அடிச்சு விட்டுறாங்களா? இப்ப இருக்க காலகட்டத்தை பாத்தீங்கன்னா, டிகிரி படிக்கலனா பைக் வேணும், டிகிரி படிச்சா கண்டிப்பா கார் வேணும்னு வகை வகையா வரதட்சணை கேட்கக்கூடிய காலமா ஆயிருச்சு. அல்லாஹ் ஒரு மார்க் அறிவை கொடுத்துருக்கான், அதை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நீங்க இந்த தவறை செய்யலாமா? வலா தல்பிசுல் ஹக்க பில் பாத்தில் வதக்துமுல் ஹக்க வஅன்தும் தஅலமூன். நீங்கள் அறிந்து கொண்டே உண்மையை பொய்யுடன் கலக்காதீர்கள், உண்மையை மறைக்கவும் செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான்ல. ஆனா நீங்க எப்படி மார்க்கத்தை தெரிந்து கொண்டு இதுதான் நபி வழி திருமணம் என்று எல்லாம் தெரிந்து கொண்டும் நீங்க மறைத்து கொண்டு இருக்கிறீங்களே, இது எவ்வளவு பெரிய ஒரு பாவகரமான ஒரு செயலா இருக்குது. அனாச்சார திருமணங்களுக்கு பெரிதும் காரணம் ஆலிமுகளா பொதுமக்களா என்ற தலைப்பில் இப்பொழுது நமது இஸ்லாமிய கல்லூரியில் படித்த ஆலிமாக்களை வைத்து அவருடைய வாதங்களை இங்கு வைக்க இருக்கின்றார்கள். அந்த நிகழ்ச்சி இப்பொழுது ஆரம்பமாகின்றது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய சமூகத்தில் நடைபெறக்கூடிய திருமணங்களில் மிகவும் எளிமையாகவும் சிக்கனமாகவும் நடைபெறக்கூடிய திருமண முறை என்பது நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் மட்டும்தான் உள்ளது. இன்ன அலமன் நிகாயி பரக்கா ஐசருகு மவுனா. குறைந்த செலவில் நடத்தப்படக்கூடிய திருமணத்தில்தான் அதிகம் பரக்கத்து நிறைந்துள்ளது என்று இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கு திருமணத்தை பாருங்க எப்படி இருக்கு. இன்றைக்குள்ள திருமணத்தில் ஆடம்பரங்களும் அனாச்சாரங்களும் பிதத்தான காரியங்களும் வரதட்சணைகளும் பல்கி பெருகி போயிருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. அதனால இதில் ஒரு சாரார் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கெல்லாம் காரணம் மக்கள் தான், காரணம் மக்கள் தானே தன்னுடைய பிள்ளைகளுக்கு நடத்தி வைக்கிறாங்க, அதனால மக்கள் தான் இதுக்கு காரணம் சொல்றாங்க ஒரு தரப்பினர். மற்றொரு தரப்பினரோ இல்லை இல்லை இதுக்கெல்லாம் ஆலிம் தான் காரணம், ஏன்னா அவங்க தானே நடத்தி வைக்கிறாங்க, அதனால ஆலிம் தான் காரணம்னு இப்படி ஒருவர் மற்றொருவரை மாறி மாறி குறை கூறி கொண்டு தான் இருக்காங்கன்னு ஒழிய இந்த நிலை மாறுச்சான்னு பார்த்தா இல்லை. அப்போ இந்த திருமணத்தில் நடைபெறக்கூடிய வரதட்சணை மற்றும் அனாச்சாரங்களுக்கு யார் தான் காரணம் என்று தெரிந்து கொள்வதற்காகத்தான் இங்கு இந்த பட்டிமன்றம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் அல்பைனா இஸ்லாமிய பெண்கள் கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்டிருக்காங்க. இதில் 2 அணியினர் இருக்காங்க. இதில் இந்த அணியினர் திருமணத்தில் நடைபெறக்கூடிய வரதட்சணை மற்றும் அனாச்சாரங்களுக்கு பெரிதும் காரணமாக இருப்பவர்கள் பொதுமக்களே என்று பேசுவதற்கு இந்த அணியினரும், அடுத்து எதிரணியில் இருக்கக்கூடியவர்கள் திருமணத்தில் நடைபெறக்கூடிய வரதட்சணை மற்றும் அனாச்சாரங்களுக்கு பெரிதும் காரணமாக இருப்பவர்கள் ஆலிம்களே என்று பேசுவதற்கு இந்த அணியினரும் கலந்து கொண்டிருக்காங்க. இதில் முதலாவதாக பொதுமக்கள் தான் திருமணத்தில் நடைபெறக்கூடிய வரதட்சணை மற்றும் அனாச்சாரங்களுக்கு முழுக்க முழுக்க காரணம் என்று முதலாவதாக ஃபர்சுல் ஃபர்கானா ஃபாத்திமா, வாங்க நீங்க என்ன பேச போறீங்கிறத பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நடுவர் அவர்களே, இன்றைய காலகட்டத்தில் நடைபெறக்கூடிய திருமணங்களில் அரங்கேறக்கூடிய அனாச்சாரங்களுக்கு மிக முக்கிய காரணம் பொதுமக்களா ஆலிம்களா அப்படிங்கிறதா இன்றைய வாதமாக இருக்கு. இன்றைய காலகட்டத்தில் நடக்கக்கூடிய திருமணங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பல்வேறு அனாச்சாரங்களும் பல்வேறு பிதத்தான காரியங்களும் இன்னும் பல்வேறு மார்க்கத்திற்கு முரண்பட்ட காரியங்களும் இன்னும் மார்க்கம் எதையெல்லாம் ஹராம் என்று கூறியதோ அதையெல்லாம் இன்னைக்கு திருமணம் என்ற பெயரில் நடத்துறாங்க. அப்படின்னா அந்த அனாச்சாரங்கள் அரங்கேறுவதற்கு மிக முக்கிய காரணம் இந்த பொதுமக்கள் தான். நடுவர் அவர்களே, அனாச்சாரங்கள் எவ்வளவோ பரவி இருக்கக்கூடியதாக இருக்கு. ஆனா அனாச்சாரங்களிலே மிகப்பெரிய அனாச்சாரமாக, அதுவும் அழித்து ஒழிக்கப்பட வேண்டிய அனாச்சாரமாக இருக்கக்கூடியதுதான் இந்த வரதட்சணை என்ற இந்த அனாச்சாரம். இந்த வரதட்சணை என்ற இந்த அனாச்சாரம் இந்த அளவிற்கு பல்கி பெருகியதற்கு யார் காரணம் நடுவர் அவர்களே? இந்த பொதுமக்கள் தானே. இன்னைக்கு ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செய்யறாங்க அப்படின்னா அந்த ஆண் வீட்டார் அந்த பெண் வீட்டாரிடத்துல கேட்கக்கூடிய கேள்வி, முதல் கேள்வி எதை குறித்ததாக இருக்கு நடுவர் அவர்களே? அந்த பெண்ணுடைய படிப்பை குறித்தா, இல்ல அந்த பெண்ணுடைய அழகை குறித்தா, இல்ல அந்த பெண்ணுடைய குடும்பத்தை குறித்தா, இல்ல இதை எல்லாத்தையும் விட அந்த பெண் மார்க்கம் கற்று தேர்ந்தவளா என்று கேட்பதை விட இன்னைக்கு வரதட்சணையை முக்கியப்படுத்தி கேட்கக்கூடிய சமுதாயமாக இந்த சமுதாயம் இல்லையா?
இன்னைக்கு ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செய்யறாங்க அப்படின்னா அந்த பெண்ணுடைய தாய் தந்தை இடத்துல ஆண் வீட்டார் கேட்கிறாங்க, நீங்க இந்த சீர்வரிசை எனக்கு கொடுத்தாதான், இல்லை இவ்வளோ ரொக்கம் எனக்கு கொடுத்தால் மட்டும்தான் உங்களுடைய பெண்ணை நான் நிக்கா செய்வேன் அப்படின்னு இன்னைக்கு வாய் கூசாமல் தயங்காமல் வரதட்சணையை கேட்டு வாங்கக்கூடிய அவலம் இந்த சமுதாயத்தில் இவ்வளவு சாதாரணமாக நடக்குது அப்படின்னா அதற்கு காரணம் இந்த பொதுமக்கள் தானே. இவர்கள் எதிர்த்து கேட்டிருந்தா, இல்ல இந்த வரதட்சணை நாங்க கொடுக்க மாட்டோம்னு சொல்லியிருந்தா இந்த வரதட்சணை இந்த அளவுக்கு பல்கி பெருகி இருக்கக்கூடியதாக இருக்குமா? நடுவர் அவர்களே, உதாரணத்துக்கு இன்னைக்கு வரதட்சணை வாங்கக்கூடிய மக்கள்கிட்ட போய் எதற்கு நீங்க வரதட்சணை வாங்குறீங்க, வரதட்சணை அல்லாஹ் ஹராம் ஆகியிருக்கான், வரதட்சணை கொடுக்கவும் செய்யாதீங்க வாங்கவும் செய்யாதீங்க, மகர வலியுறுத்துங்க அப்படின்னா அந்த மக்கள் சொல்லக்கூடிய காரணம் என்னவாக இருக்கு? நாங்க இன்னைக்கு நேத்தாம வரதட்சணை கொடுத்துட்டு இருக்கோம், தொன்று தொட்டு எங்களுடைய மூதாதையர்கள் எல்லாம் வரதட்சணை கொடுத்துட்டு தான் இருக்காங்க, இன்னைக்கு நாங்க வரதட்சணை கொடுக்க மாட்டோம்னு சொன்னா எங்களுடைய பெண்ணை யார் நிக்கா செய்வான்னு இல்லாத ஒரு வரதட்சணையை கட்டாய கடமை போல் உருவாக்கியது யார் நடுவர் அவர்களே? இந்த பொதுமக்கள் தானே. இன்னும் மகருடைய நிலைமை இந்த சமுதாயத்துல எப்படிப்பட்டதாக இருக்கு அப்படின்னு இந்த மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எந்த அளவிற்கு மகரையும் பெண்ணுரிமையும் முக்கியத்துவப்படுத்தக்கூடியவர்களாக இருக்காங்க. ஆனா இன்னைக்கு இந்த சமுதாயம் அந்த அளவிற்கு மகரை முக்கியத்துவப்படுத்தக்கூடியதாக இருக்கு. அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன்ல சொல்றா, வஆத்துன் நிஸா ஸதகாத்திஹின்ன நிஹ்லா, நீங்கள் மனம் செய்து கொள்ளக்கூடிய பெண்களுக்கு அவர்களுடைய மன குறைகளை மகிழ்வோடு கொடுங்க. ஃபஇன் திப்னிலக்கும் அன் ஷைஇன் ஃபகுலுஹு ஹனியம் மரியா, அவர்களாக மனம் விரும்பி அதிலிருந்து எதையேனும் கொடுத்தாலே தவிர அதிலிருந்து எதையும் எடுக்காதீர்கள் என்று இஸ்லாம் சொல்லலையா? இன்னும் சுன்னா என்ன சொல்கிறது? ஒலௌபி மஹரி ஹாத்திமன் பின் ஹதீதின், ஒரு இரும்பு மோதிரம் அளவாவது மகராக கொடுத்து உன்னுடைய திருமணத்தை முடித்துக்கொள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லலையா? இன்னும் தன்னுடைய பெண்ணிற்கு ரசூலுல்லாஹ் எவ்வாறு திருமணத்தை முடிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க நடுவர் அவர்களே? அலி ரலியல்லாஹு அன்ஹு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை திருமணம் முடிக்க வேண்டும் என்று விரும்பிய போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், ஃபாத்திமாவை நான் திருமணம் செய்ய விரும்புறேன்னு. அப்ப ரசூலுல்லாஹ் அலி ரலியல்லாஹு அன்ஹுவை நோக்கி சொன்ன வார்த்தை என்ன? இல்லப்பா, நீ போயிட்டு ஒரு வருஷம் கழிச்சு வா, நான் வரதட்சணை ஏற்படுத்தி வச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் நீ திருமணம் முடின்னு சொன்னாங்களா? மாறாக அலி ரலியல்லாஹு அன்ஹுவை நோக்கி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னுடைய பெண்ணை திருமணம் முடிப்பதற்கு உன்னிடத்துல என்ன இருக்குன்னு கேட்டாங்களா இல்லையா? அப்ப அலி ரலி சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உன்னுடைய இரும்பு கவசத்தை விற்று அதை என்னுடைய பெண்ணுக்கு மகராக கொடு என்று சொல்லலையா? இவ்வாறு பெண்ணுரிமையும் மகரையும் முக்கியத்துவப்படுத்தக்கூடிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய இன்றைய இஸ்லாமிய மக்கள் எந்த அளவுக்கு மகரை அலட்சியப்படுத்தக்கூடியவர்களாக இருக்காங்க. இன்னைக்கு மகருடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கு? 101 ரூபாயாகவும் 501 ரூபாயாகவும் இருக்கக்கூடிய அவலத்தை நம்ம பார்க்கலையா? இன்னைக்கு கல்யாண திருமணங்கள்ல மொய் எழுதுவதற்கு கூட 101 ரூபா மொய் எழுதுறேன் அப்படின்னா மக்கள் என்ன நோக்கி சிரிச்சிருவாங்களே அப்படின்னு நினைக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்னைக்கு ஒரு திருமண சபைகள்ல பெண்களுடைய மகர் அறிவிக்கப்படுது 101 ரூபா 501 ரூபான்னு. இந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய வசனங்களை புறக்கணிக்கக்கூடிய மக்களாக இந்த பொதுமக்கள் இல்லையா? இவர்கள் எங்கிருந்து ஆளுங்களை குறை கூறுறாங்க? இன்னைக்கு வரதட்சணை கொடுக்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? என்கிட்ட இருக்கிறது ஒரு பொண்ணுங்க, அப்படியெல்லாம் நான் வெறுமனை அனுப்ப மாட்டேன், கொடுத்துதான் அனுப்புவேன் அப்படின்னு இல்லாத வரதட்சணை இவர்களே உருவாக்கி அதை பழக்கமாக்கி இன்னைக்கு ஒரு பெண் நிக்கா முடிக்கிறா அப்படின்னா அந்த பெண் நிச்சயமாக வரதட்சணையோடு தான் வர வேண்டும் என்பதை வழக்கமாக்கியது யார் நடுவர் அவர்களே? இந்த பொதுமக்கள் தானே. இவர்கள் எங்கிருந்து ஆளுங்களை குறை கூறுறாங்க? ஆளுங்கள் 1000 சொல்லுவாங்க, இங்க வரதட்சணை வாங்கின அங்க வரதட்சணை வாங்க, இல்ல வரதட்சணை வாங்குவது என்பது தவறு கிடையாது என்று ஆளுங்கள் 1000 சொல்லலாம். ஆனா பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் தானே சொல்லி இருக்க வேண்டும். சந்தையில் ஆட்டையும் மாட்டையும் விலை பேசுவது போல ஒரு ஆண்மகன் என்னுடைய பெண்ணை வரதட்சணை என்ற பெயரில் விலை பேசுவானே, ஆனால் அப்படிப்பட்ட ஆண்மகனுக்கு என்னுடைய பெண்ணை திருமணம் செய்து வைக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய உரிமை பெற்றோர்களிடத்துல இருக்கா, ஆளுங்களிடத்துல இருக்கா? ஆனா அப்படி சொல்ல வேண்டிய பெற்றோர்கள் இன்னை மௌனம் காத்து அதை ஆதரவு தெரிவித்து வழங்கியதன் காரணம் தான் இந்த சீர்கேடு இந்த அளவுக்கு பரவியதன் காரணம் என்று பகிரங்கமாக தெரிவித்துக் கொண்டு இந்த சமுதாயத்தில் இந்த அளவுக்கு இந்த வரதட்சணை உலவி கொண்டிருப்பதற்கு மிக முக்கிய காரணம் இந்த பொதுமக்கள் தான் என்று என்னுடைய கருத்தை பகிரங்கமாக தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வரதட்சணை வாங்குவதும் தப்பு, கொடுப்பதும் தப்புன்னு சொல்லிட்டு இதற்கெல்லாம் காரணம் பொதுமக்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. இல்லை இதுக்கெல்லாம் காரணம் ஆலிம்கள் தான் சொல்லிட்டு முதலாவதாக ஆயிஷா அவங்க நீங்கள் பேசுங்க, என்ன பேசுறீங்கன்னு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எதிர்த்தரப்பில் உள்ள சகோதரி சொல்றாங்க, பொதுமக்கள் தானே மக்களிடத்துல போய் வரதட்சணையை கேட்கிறாங்க, ஆலிம்களா கேட்கிறாங்க, பொதுமக்கள் தான் காரணம் அப்படின்னு மிக அழகிய முறையில வாதத்தை எடுத்து வைக்கிறாங்க.
பொதுமக்கள் தான் காரணம் அப்படின்னா அவங்க சொல்றது ஒரு வாதத்துல ஏற்றுக்கொள்ளப்படி இருந்தாலுமே பொதுமக்களை அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? இந்த படித்த ஆலிம்கள் கிட்ட தானே